Okay, welcome students for the CUT TNPSC class. நம்ம வந்து இந்த மென்டல் எபிலிட்டி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ முதல் கேள்வி நான் படிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் படிக்கிறேன். முதல் கேள்வி நான் சக்தி டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். இந்த கேள்வியை நீங்கள் ஒரு படம் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் போகிறாரு. ஓகே, அதாவது சவுத்துனா தெற்கு. ஆமாம், 2 கிலோமீட்டர்ஸ் சவுத் and turns left and drives another 2 kilometer. சரி, இப்போ south, then he again turns left and goes 6 kilometers. Okay, 6 kilometers straight, then turns right and drives for another 1 kilometer. 1 kilometer. ஸோ படம் போட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, how far is bank from the house? அந்த கேள்வியை நம்ம ரெண்டாவதாக பார்த்துக்கலாம். 55வது கேள்வி முதல்ல பார்க்கலாம். இன் விச் டைரக்ஷன் இஸ் த பேங்க் ஃப்ரம் இஸ் ஹவுஸ்? ஓகே, தமிழில் படிக்கிறேன். சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது வங்கியை அடைந்தார். வீட்டிலேருந்து வங்கிக்கு போயிட்டார். இப்போ என்ன கேட்குறாங்க, 55வது கேள்வி பார்ப்போம். சக்தியின் வீட்டிலேருந்து அவரது வங்கி எத்திசையில் உள்ளது? படம் போட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிடலாம். படம் போடுங்க, அந்த அந்த இருக்கிறத வச்சு ஒரு படம் போடுங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஒரு பாயிண்ட்டை. அதுலேருந்து தெற்கு 2 கிலோமீட்டர் போடுங்க. அப்புறம் இடதுபுறம்னா என்ன, தெற்கு போயிட்டு இடதுபுறம்னா எந்த பக்கம் திரும்பியிருப்பார்? எந்த திசை பார்த்து திரும்பியிருப்பார்? கிழக்கு. ஆமாம், கிழக்கு 2 கிலோமீட்டர் போயிருக்காரு. அப்புறம் மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் போயிருக்காரு. இப்போ எந்த டைரக்ஷனில் போயிருப்பார்? வடக்கு. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வந்து வலதுபுறம் திரும்பியிருக்கார். அப்போ வந்து கிழக்கு போயிருப்பார். இப்போது முதல்ல இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும், அது இப்போ இருக்கிற இடம் முதல்ல இருந்த இடத்துலேருந்து எந்த திக்கில் இருக்குது? எந்த திசையில்? வடகிழக்கு. அவ்வளோதான், சிம்பிள். வடகிழக்கு என்பது சரியான விடை. அடுத்து இப்போ இந்த முதல் கேள்வி, ஹவு ஃபார் இஸ் his bank from his house? சக்தியின் வீட்டுக்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இதுக்கு எப்படி போடுறதுன்னா, இப்போ வந்து அவர் கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரம் போயிருக்காரு? கிழக்கு மேற்கு திசையில் எவ்வளோ தூரம் போயிருக்காரு? கிழக்கு மேற்கு திசையில் எவ்வளோ தூரம் போயிருக்காரு? 2 + 1 3 கிலோமீட்டரா? கிழக்கு மேற்கு திசையில் முதல்ல ஒரு 2 கிலோமீட்டரு கிழக்க, மறுபடி கடைசியில் ஒரு 1 கிலோமீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர் போயிருக்காரு கிழக்க. அதை அப்படியே வச்சுங்க. வடக்கு தெற்கு எவ்வளோ போயிருக்காரு? வடக்க ஒரு 6 கிலோமீட்டர், தெற்க ஒரு 2 கிலோமீட்டர். அப்போ மொத்தம் 4 கிலோமீட்டர் போயிருக்கிறார். ஏன்னா 6 ஒரு பக்கம், 2 அப்போ மைனஸ் பண்ணிக்கணும், வேறு பக்கம் எழுது, அதான் 4. அப்போது 3 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு போயிருக்காரு. வடக்கு தெற்கில் 4 கிலோமீட்டர் போயிருக்காரு. அப்போ இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த இது என்ன, ஹைப்போட்டென்யூஸ். அதுக்கு என்ன தமிழில் சொல்கிறோம்? ஹைப்போட்டென்யூஸ்க்கு என்ன சொல்கிறோம்? என்னம்மா? அந்த 90 டிகிரிக்கு எதிர்பக்கம் உள்ள அந்த பக்கத்தின் பேர் என்ன? என்னமோ ஒரு தமிழில் ஒரு பேர் வருமே, மறந்துட்டேன். இங்கிலீஷில் ஹைப்போட்டென்யூஸ்ன்ற பெயர், தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியல. இப்போ அந்த செங்கோண முக்கத்தில் ஒரு பக்கம் 3 கிலோமீட்டர், இன்னொரு பக்கம் 4 கிலோமீட்டர். அந்த ஹைப்போட்டென்யூஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் = அந்த ஹைப்போட்டென்யூஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்க, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயருங்கிற 9, 4 ஸ்கொயர் 16 = எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் = 25. அப்போ எக்ஸ் = 5 கிலோமீட்டர் இருக்குது. அவருடைய வீட்டுக்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் 5 கிலோமீட்டர். அவர் நேராக 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவருக்கு பாதை இருந்திருக்காது. அதனால தான் இப்படி சுற்றி போயிட்டுருக்கிறார் இல்லையா? அப்போ இதை படம் வரைஞ்சாதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதை படம் வரைந்து ஸ்கேலுக்கு படம் வரையணும்.
அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்செல்லாம் வரைய வேண்டியதில்லை. ஸ்கேலுக்குன்னா 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சின்னதாகும், 6 கிலோமீட்டருக்கு பெருசாகவும் போடணும். அதுதான் மீனிங். ஸ்கேலுக்கு வரையோன்னா அதுதான் அர்த்தம். 2 கிலோமீட்டர்னா அது சின்னதாகும், 6 கிலோமீட்டர்னா அதை விட 3 மடங்கு இருக்கிற மாதிரி போடணும். சரிங்களா? ஓகே, வில் கோ டு கொஸ்டின் நம்பர் 56. ஒரு எண் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண் தொடரை படித்து வினா எண் 56, 57 விடையளிக்கவும். சரி, ஓகே. ரீட் த சீக்வன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் 56, 57. ஓகே. 9ஐ முன்னதாகவும் 6ஐ பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எவ்வளோ? 9ஐ முன்னதாகனா 9, 7, 6. 976 வர்றது எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்கள். 976 எத்தனை முறை வந்திருக்கிறது? 1, 2. ஆமாம், 2 தான் ஆன்சர். அடுத்தது எந்த எண் அதிக சொல்லுங்கள். இதை சொல்ல வந்தீங்க. 976 வந்து 2 முறை தான் வந்திருக்கு. கரெக்டு. அப்போ 2 தான் ஆன்சர். எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது? எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது அந்த சீக்வன்ஸில்? 7 7 எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 7 இருக்குது. சரி, 9 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 9 இருக்குது. வேறு 5 எவ்வளோ இருக்குது? 1, 2 தான் இருக்குது. 8, 2 தான் இருக்குது. 4 வந்து கம்மியாக இருக்குது. மற்றெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 7 தான் அதிகமாக இருக்குது. அப்போது 7 என்ற எண் தான் அதிக எண்ணிக்கையில் உள்ளது. which digits come maximum number of times? 7 என்பதுதான் அதிக எண்ணிக்கையில் உள்ளது. ஓகே, அடுத்த கேள்வி. இது யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று படிங்க. ரெண்டுமே படிங்க. தமிழில் ஒருத்தர் படிங்க, இங்கிலீஷில் ஒருத்தர் படிங்க. சரியா போகுது. மகனின் வயது என்ன? தந்தையின் வயது. நீங்கள் இப்போ ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கு, அதனால் கொஞ்சம் மறுபடியும் படிங்கம்மா. தந்தையின் வயது மகனின் வயது போல 4 மடங்கு. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் மகனின் வயது என்ன? இப்போ மகனின் வயது 8. இப்போ அங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அதில் நம்ம 8ன்னு நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். 8ன்னா தந்தையோட வயது எவ்வளோ இருக்கும்? 4 மடங்குன்னு எவ்வளோ இருக்கும்? மகனின் வயது 8 இருந்தால் தந்தையின் வயது எவ்வளோ இருக்கும்? 4 மடங்குன்னு என்ன அர்த்தம்? 32 இருக்கும். கரெக்டு. இப்போ தந்தையின் வயது 32, மகன் வயது 8 என்றால் 2 கூட்டினா எவ்வளோ வயது வருது? அப்போ 40 வருதா? ஐ திங்க் உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா? லகரி முருகன், உங்களுக்கு கேட்குதா? அவருக்கும் கேட்க மாட்டேங்குதா? எல்லாம் மழை பெய்யறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளம் இஷ்யூ வர மாட்டேங்குது. ஸோ 8 + 32 40. அப்போ அதுதான் ஆன்சர். 8 தான் ஆன்சர். முதல்ல எடுத்த ஆப்ஷனே கரெக்ட் ஆன்சராக போச்சு. இதே வேறு 10 எடுத்திருந்தா மகனின் வயது 10 என்றால் தந்தையின் வயது 40, 2 கூட்டினா 50. பட் 50 கொடுக்கல, 2 கூட்டினா 40 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது தவறு. இப்போ 8 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர். அடடே, ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துருச்சு.
என்ன பண்ணுறது, இது நெட்வொர்க் ப்ராப்ளம் இப்படி இருக்குது. இந்த ப்ராப்ளம் தானே? இதுதான். தந்தையின் வயது பார்த்தாச்சு. அடுத்தது நாளை மறுநாள் புதன்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை? நாளை மறுநாள் புதன்கிழமைன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இல்லைங்களா? நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை. நேற்றைய முன்தினம் என்ன கிழமை? இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா நேற்று முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும்? சனிக்கிழமை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 60வது கேள்வி படிங்கம்மா. படிங்க. ஒரு பண்ணையில் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன. அவற்றில் கால்களின் எண்ணிக்கை 84 மற்றும் தலைகளின் எண்ணிக்கை 27 எனில் அந்த பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ? இப்போ மொத்தம் எவ்வளோ கோழி அல்லது ஆடு இருக்குன்னா 27 கோடி ஆடு இருக்குது. ஏன்னா தலை 27ன்னா கோழி ப்ளஸ் ஆடு 27. அதில் எவ்வளோ கோழி இருக்குதுன்னு தெரியாது. சரி, இப்படி பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 10ங்கிறத எடுத்துக்கலாம். 10 கோழி இருந்தால் அதுக்கு எத்தனை கால் இருக்கும்? 10 × 2 20 கால் இருக்குமா? 10 கோழி இருந்தால் 17 ஆடு இருக்கும். 17 ஆடுக்கு எவ்வளோ கால் இருக்கும்? 17 × 4 எவ்வளோ? 4 கால் ஒரு ஆடுக்கு. 17 × 4 68. அப்போ 68 + 20 88 வரணும். ஆனால் நமக்கு 84 தான் வந்திருக்குது இல்லைங்களா? 84 தான் வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு 88 வரும். அப்போ 12 போட்டு பார்க்கலாம். 12 இல்லை, 10 தான் போட்டாச்சு. 12 போட்டு பார்க்கலாம். 12 கோழி இருந்தால் அதுக்கு 2 கால் போட்டால் 24 கால். அப்போ 27ல் 12 போச்சுன்னா 15 ஆடு. ஒரு ஆட்டுக்கு 4 கால்னா 15 × 6 60. அப்போ 60 + 24 84 வருது. அப்போ 12 கோழி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வேறு மாதிரி போடணும்னா கோழி ப்ளஸ் கோழி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆடு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x + y = 27. இப்போ கோழிக்கு 2 கால், அப்போ 2x + 4y = 84. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x y எவ்வளோன்னு கிடைக்கும். அப்படியும் பண்ணலாம். சயின்டிஃபிக்காக பண்ணும்போது அப்படி பண்ணலாம் இல்லையா? புரிஞ்சுதாம்மா? புரியுது சார். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 11 × 12 × 13 × 14 × 15 × 16 × 17 × 18 × 19 என்ற பெருக்கட் பலனின் 1ஆம் இலக்கம் எவ்வளோ? என்னவா இருக்கும்? 1ஆம், அது எல்லாம் பெருக்குனா அந்த 1ஆம் இலக்கம் எவ்வளோ இருக்கும்? பதினொன்று × 12 × 13 × 18 × 19 என்ன இருக்கும்? 1ஆம் இலக்கம். இப்போது அதில் அந்த 15 மட்டும் வெளியே 15 வெளியே எதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒன்று 0 வரும், இல்லைன்னா 5 வரும் இல்லையா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று 0 வரும், இல்லைன்னா 5 வரும். கரெக்டுங்களா?
ஆமா சார். ஆமா சார். இருங்க இருங்க, ஒரே நிமிஷம். ம் இப்போ என்ன வரும்? ஆன்சர் வந்து 1. எப்படின்னு பாருங்கள், இது வேறு மாதிரி போடணும் இதை. இப்போ 11 இருக்கு இல்லையா, 11 × 12 × 13 அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அது 11 பதிலாக 10ன்னு போட்டுக்குங்க. 10 × 12 × 13 × 14 × அப்படியே 19 படியே பெருக்குனா கடைசி இலக்கம் 0 வருமா? ஆமா சார். அப்போது அது எவ்வளவோ ஒன்று, ஏதோ ஒன்று வருது, அது கடைசி இலக்கம் 0. அப்போ இதை 10ங்கிறது நம்ம தெரியாமல் நம்ம வந்து அதில் கொடுக்கல. அப்போ அதை 10ஆல் டிவைட் பண்ணி 11ஆல் நீங்கள் பெருக்கணும் இல்லையே. அப்போ தப்பாக வருமே, இல்லை என்னோட தப்பாக வந்துடும். அதுக்கு இல்லை, அந்த மெத்தடு கரெக்ட், தப்பு இல்லை, கரெக்டு இல்லை, தப்பாக தான் அது. ஆனால் ஆன்சர் அப்படி தான் வருது. சரி, இப்படி வச்சுக்கலாம். 18 × 19, 19 பதில் 20 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 11 × 12 13 × 14 × 15 அப்படியெல்லாம் போட்டால் 18க்கு அப்புறம் × 20 வந்தால் அப்போ 20ல் 0 இருக்கிறதுனால அந்த கடைசி இலக்கம் 0 தான் வரும். இல்லையா? அப்படியும் அது தப்பாச்சே. சரி, நான் இது கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி சொல்கிறேன். ஈஸியான மெத்தட் தான், எனக்கு இப்போ கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். சரி, இது இப்போ படிங்க மேடம். 62வது கேள்வி. பெருசு பண்ணுறேன் இருங்க. ஒரு வரிசையில் மணி என்பவர் இடமிருந்து 18வது. இருங்க இருங்க, சரி படிங்க. இப்போ ஒரு வரிசையில் மணி என்பவர் இடமிருந்து 18வது இடத்திலும் வலமிருந்து 13வது இடத்திலும் உள்ளார் எனில் வரிசையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? இதை நேற்று கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு கேள்வி. அந்த 18யும் 13யும் கூட்டி 1 கழிக்கணும். இப்போ எவ்வளோ வருதுங்க? 30 சார். 30 தான் ஆன்சர். ஓகே, வெரி குட். அடுத்தது இது படிங்க பார்க்கலாம். ஏ என்பவர் பி ஐ விட உயரம், சி என்பவர் ஏ என்பவரை விட குள்ளமானவர், டி என்பவர் இ ஐ விட உயரம். ஆனால் பி ஐ விட குள்ளமானவர் எனில் இவற்றில் குள்ளமானவர் யார்? இதை நீங்கள் போடணும். ஏ என்பவர் பிஐ விட உயரம். அப்போ ஏ மேலே போட்டுங்க, கொஞ்சம் கீழே பி போட்டுங்க. அடுத்தது சி என்பவர் ஏ என்பவரை விட குள்ளமானவர். சரி, சி என்பவர் ஏ குள்ளமானவர். அவர் பிக்கு கீழேயா இல்லை ஏக்கு பிக்கு நடுவாலே தெரியாது. சரி, அப்படியே இருக்கட்டும். டி என்பவர் இயை விட உயரம், ஆனால் பிஐ விட குள்ளமானவர். பிஐ விட குள்ளமானவர் டி, ஆனால் டியை விட இ அதை விட குள்ளம் இ. அப்போது எனில் இவற்றில் குள்ளமானவர் யார்? அவர் சி என்பவர் ஏ என்பவரை விட குள்ளமானவர். ஏ என்பவரை விட சி குள்ளமானவர். ஆனால் டி என்பவர் இயை விட உயரம். டி என்பவர் இயை விட உயரம், ஆனால் பிஐ விட குள்ளமானவர். பிஐ விட குள்ளமானவர். சரி, எனில் இவற்றில் குள்ளமானவர் யார்? குள்ளமானவர் சியாக இருக்கலாம் அல்லது ஈயாக இருக்கலாம். இப்போ எதா இருக்குன்னு, சி என்பவர் ஏ என்பவரை விட குள்ளமானவர், ஏ என்பவர் பிஐ விட உயரம், சி என்பவர் ஏஐ விட என்பவரை விட ஏ என்பவரை விட குள்ளமானவர், டி என்பவர் இயை விட உயரம், ஆனால் பிஐ விட குள்ளமானவர். அப்போ சி வந்து இன்பிட்வீன் வருதுன்னு வச்சு அப்போ இ தான் ஆன்சரு. பட் அப்படி கரெக்டாக சொல்ல முடியாதே. சி கூட வரல, சி எங்கே வேணால் வரலாமே. சி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர் தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி டி ஈக்கெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலையே. அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அந்த கேள்வி கொஞ்சம் சின்ன தவறு இருக்குது. பரவாயில்ல, அதனால் நம்ம அதை இப்போதைக்கு பாதர் பண்ணிக்க வேண்டாம். தவறோட நம்ம படிக்க வேண்டாம். அது தவறு, கொஞ்சம் சின்ன தவறு இருக்கிறதுல. அடாது திருச்சி தான் பண்ணணும். கொடுக்கப்பட்ட படத்தோட செவ்வகங்கள் எண்ணிக்கை எவ்வளோ செவ்வகம் இருக்குன்னு கேட்குறாங்க.
16 வருது எனக்கு. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்கள் இது உன்னிப்பாக நீங்கள் ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 வரும். ஏன்னா முதல்ல பெரிய செவ்வகம் ஒன்று, அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். மேலே ஒரு ரோ கீழே ஒரு ரோ, அது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா இது அப்படி தான் பண்ணணும், இதுக்கு வேறு வழி இல்லை. அது அப்படி தான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, சரி. இது கூட பண்ணலாம். இது ஒரு நிமிஷம் இருங்க. சரி, முதல்ல கேள்வி புரிஞ்சுக்குவோம். ABCDE மற்றும் F என்கின்ற 6 பேர் வட்டமாக சமதூரத்தில் அமைந்துள்ளனர். B என்பவர் Fக்கும் Cக்கும் நடுவில் உள்ளார். A என்பவர் Eக்கும் Dக்கும் இடையில் உள்ளார். F என்பவர் Dக்கு இடப்புறம் உள்ளார். அப்போ நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். உங்கள் பேப்பரில் வட்டம் வரைஞ்சாச்சு. ஏபிசி என்கிற 6 பேர் வட்டமாக சமதூரத்தில் அமைந்துள்ளனர். ஓகே. பி என்பவர் எஃப்க்கும் சிக்கும் நடுவால் உள்ளார். ஓகே, பி இங்கே இருக்கார். எஃப்க்கும் சிக்கு நடுவால் இருக்கார். ஓகே. ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் நடுவால் உள்ளார். ஓகே, அது இருக்கு. எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் உள்ளார். எஃப் என்பவர் பி என்பவர் பிக்கு, ஆமாம், எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் உள்ளார். அப்போது எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் உள்ளார். ஓகே. அப்புறம் என்ன கேட்குறாங்க? சிக்கும் ஏ என்பவர் ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் நடுவால் உள்ளார். ஆமாம், அப்போ ஏ, அப்போ இது இ. இப்படி நீங்கள் போட்டுக்கணும். ஒரு வட்டம் மாதிரி போட்டு அதில் போட்டால் தான் ஆன்சர் வரும். எனக்கு ஒரு ஆன்சர், நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன். அதில் எப்படி வருதுன்னா CBFDAE அப்படியெல்லாம் அடுத்தடுத்து உட்காந்துருக்காங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற 5-6 கேள்வி நீங்கள் போட்டலாம். 4 கேள்வி 3 கேள்வி வருது இல்லையா, அதை நீங்கள் போட்டு விடலாம். ஆனால் இந்த வட்டம் நீங்கள் போடணும். நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். ஒரு வட்டம் மாதிரி போட்டு அதில் எப்படி உட்காடுறாங்க, அதில் கொடுத்தபடி போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன சீக்வன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துங்க, தப்பில்லை. ஒரு வட்டம் மாதிரி போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் சிக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ளார். பி என்பவர் எஃப்க்கும் சிக்கும், அதனால் CBFன்னு நான் போட்டிருக்கேன். அடுத்தது நேர எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் உள்ளார். அதனால் டிக்கு இடப்புறம் உள்ளார். எஃப் என்பவர், ஆமாம், எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் போட்டேன். அப்புறம் ஏ என்பவர் டிக்கு ஈக்கு நடுவால் உள்ளார். அப்போ எனக்கு CBFDAE அப்படி வருது. இப்போ என்ன கேள்வி எடுங்க? ஏக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளவர் யார்? ஏக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளவர் டி. இதை நீங்கள் ஆக்சுவலாக அந்த படம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வரும். ஈக்கு வலப்புறம் உள்ளவர் யார்? என்னோட கணக்குப்படி ஈக்கு வலப்புறம் உள்ளவர் சி. அப்புறம் எஃப்க்கு இடப்புறம் உள்ளவர் பி. ஈக்கு மூளை விட்ட எதிராக உள்ளவர் யார்? எஃப். ஈக்கு மூளை விட்டு எதிராக உள்ளவர் எஃப். இது நீங்கள் போட்டால் தான் அது வரும். அதனால் அது நம்ம இப்போ இங்கே இது பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை பொருத்தமான பொருளுள்ள வகையில் வரிசைப்படுத்துக. பொருத்தமான வகையில் வரிசைப்படுத்துக. அப்ளிகேஷன், செலெக்ஷன், இன்டர்வியூ, அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி வரும்? எது முதல்ல வரும்? முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் அப்ளிகேஷன் போடுவீங்க, அப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அப்புறம் செலெக்ஷன் நடக்கும். ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்?
ஏ. ஏ ஆப்ஷன் கரெக்ட், வெரி குட். அடுத்தது இந்த தொடரில் விடுபட்ட எழுத்துக்களை சரியாக தேர்ந்தெடுத்தால் தொடரானது ஒரு அமைப்பினை பெறும் எனில் விடுபட்ட எழுத்துக்கள் என்ன? ஒரு சீக்வன்ஸ் அமையும். விடுபட்ட எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. சார் ஆப்ஷன் 4 இருக்குமா சார்? ஏபி ஏபி அப்புறம் பிஏ அப்புறம் ஏபி ஏபி ஏபி. எனக்கு நடுவால் ஒரு பிஏ வருது, அதுதான் எனக்கு கொஞ்சம் உதைக்குது. இப்போ க்ளோஸாக பார்த்தா அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் க்ளோஸாக வர்ற மாதிரி தெரியுது. எனவே வில் கோ வித் 4. நான் அதான் முதல் பார்த்தேன், பட் அதில் நடுவால் ஒன்று பிஏ வந்துருதா. எனவே ஓகே, அடுத்த கேள்வி படிங்க மேடம். 71 படிங்க. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. 20 வினாக்கள் கொண்ட தேர்வில் ஒரு மாணவன் அனைத்து வினாக்களுக்கு விடையளித்ததில் 4 1 பங்கு தவறானது எனில் அவனது மதிப்பெண் என்ன? 20 வினா எழுதினார்னா 4 1 பங்கு தவறு, அப்படின்னா 5 தவறு 15 கரெக்ட். அதுதான் அர்த்தம். 15 கரெக்டுன்னா 15 × 4 60 மார்க் வாங்கியிருப்பார். 5 தவறுனா 5 × 2 10 மார்க் லூஸ் பண்ணியிருப்பார். அப்போ எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பார் மொத்தமாக? போடுங்க, நீங்களே போடுங்க. இதை 2 முறை படிங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம். இப்போ நான் அடிக்கடி இந்த மாதிரி கேள்வி படித்ததுனால நான் சீக்கிரமாக ஒரே முறை எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் கம்மியான தடவை படித்தவங்களுக்கு 2 முறை படித்தால்தான் அது புரியும். அதனால் 2 முறை படிங்க. என்ன ஆன்சர் வருது மேடம் உங்களுக்கு? 20 வினாக்கள் எழுதியிருக்காரு, அதில் 1/4 தப்புங்கிறாரு. அப்போ 1/4 தப்புனா 5 தவறு 15 கரெக்ட். 15 கரெக்டுன்னா ஒரு வினாக்கு 4 மதிப்பெண், 15 4 60 மார்க்கு. ஆனால் 5 தவறுங்கிறதுனால 5 × 2 10 மார்க் போயிடுது. 60ல் 10 போயிட்டா அப்போ 50 இஸ் த ஆன்சர். இல்லைங்களா? புரியுதா மேடம் இது? ஆமாம் சார் போட்டேன் சார். வெரி குட். அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். ஒரு கடிகாரத்தின் நேரம் 12 மணி 12:30 மணியாக இருக்கும்போது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் என்ன? அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க உங்க மனசுலயே. 12:30 மணி இருக்கும்போது இந்த முள், சின்ன முள் எங்கே இருக்கும், பெரிய முள் எங்கே இருக்கு, நீங்களே அப்படியே ஒரு மனசுலயே நினச்சி பாருங்க. விரிகோணம். என்னென்ன கோணம்? நேர்கோணம், குறுங்கோணம், நேர்கோணம், விரிகோணம், பின்விளைவு கோணம். இல்லை எவ்வளோ டிகிரி இருக்குன்னு சொல்கிறீங்க? ஒரு அப்ராக்சிமேட் எவ்வளோ இருக்கும்? 135. ஆமாம், ஒரு இல்லை நேராக இருந்தால் 180 இருந்திருக்கும். 180 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ விரிகோணம் எதுவும் சரியான விடை. கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வெரி குட், வாழ்த்துக்கள். 72 கரெக்டாக போட்டீங்க. 73 பாருங்கள்.
0.56 இன்ட்டு 0.56 மைனஸ் 0.44 இன்ட்டு 0.44 டிவைட் பை 0.56 மைனஸ் 0.44. இது எப்படின்னா 0.56 ஏன்னு வச்சுக்கோங்க, 0.44 பின்னு வச்சுங்க. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மேலே கீழே ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு நமக்கு தெரியும். அப்போ அது ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? ஏ வந்து 0.56, பி வந்து 0.44. 0.56 ப்ளஸ் 0.44 எவ்வளோ வருது? கூட்டினா 0.56 ப்ளஸ் 0.44 1 வரும் இல்லைங்களா? 1 தான் ஆன்சர். அப்போ இந்த ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது நீங்கள் படித்த ஃபார்முலா தான், ஒன்றும் புதுசில்லை. பட் இப்போ மறந்துருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுதான் அதனுடைய இது. ஓகே, வெரி குட். ஓகே, கொடுக்கப்பட்ட படங்கள் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்க. எது வேறுபட்ட படமாக இருக்குது? மூணாவது ஆப்ஷனா? முதல் ஆப்ஷனில் ஒரு முக்கோணம் 3 பக்கம் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனில் 4 பக்கம் இருக்குது. மூணாவது ஆப்ஷனில் 5 பக்கம் இருக்கணும், ஆனால் 4 பக்கம் தான் இருக்குது. நாலாவது ஆப்ஷனில் 6 பக்கம் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ மூணாவது ஆப்ஷனில் 5 பக்கம் இருக்கணும், 5 பக்கம் இல்லை, 4 பக்கம் தான் இருக்குது. அதனால் மூணாவது ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்ட படம் வேறுபட்ட படம். அதுதான் அடுத்தது. இதில் கொடுக்கப்பட்ட படம் வேறுபட்ட படம் கண்டுபிடிங்க. செகண்ட் ஆப்ஷன். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அடுத்தது 76 பாருங்க. அதே மாதிரி என்ன ஆப்ஷன் பாருங்கள்? ஃபோர்த் ஆப்ஷன். ஏன்னா அந்த பாருங்கள், அந்த 4 இதில் கீழே இருக்கிறது தான் கருப்பாக இருக்குது. 1 2 3ல் அதே அந்த மூளையில் இருக்கிறது தான். அந்த 4வது மட்டும்தான் மூளை மாறிடுச்சு. அதுதான், அதனால் ஃபோர்த் தான். அடுத்தது 77 பாருங்கள். இதுவும் போட்டுடலாம், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். செகண்டா சார்? கரெக்ட், வெரி குட், ஃபென்டாஸ்டிக். ஓகே, 78 பாருங்க. ஃபோர்த்து. ஆமாம், ஃபோர்த்து தான். ஏன்னா அது 90 டிகிரி இல்லை, எல்லா இடத்துலையும் 90 டிகிரி இருக்குது, அதனால் 90 டிகிரி இல்லை. ஓகே, நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இதை அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான். இது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஏதாவது புக்கு வச்சுருக்கீங்களா மேடம் வீட்டில்? இல்ல சார், புக்கு இந்த மாதிரி எது புக்கு வைக்கலையா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இதில் இப்போ நான் வேணா 2 3 ஃபைல் அனுப்புகிறேன் குரூப்பில். அதை எடுத்து அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?
பண்றேன் சார். ஆமாம் 2-3 கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன். டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்னே இருக்குது, அதை அனுப்புகிறேன். ஓகே சார். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பேப்பர். இதெல்லாம் இதை விட டிஃபிகல்ட்டாக இருக்கும், பரவாயில்ல. அந்த கொஸ்டின் பேப்பர் லெவல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சரிங்களா? மீண்டும் எப்போ கிளாஸுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். மண்டேக்கு மேலே தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் 2 days கொஞ்சம் வேறு இதில் பிஸியாக இருக்கோம். மண்டேக்கு மேலே இருக்கும். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேடம், குரூப்பில் நான் போடுறேன். சரிங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.